நீங்கள் 9 to 5 ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசை வந்து இருக்கும். ஆனால் அந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களில் 100க்கு 90 பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, அதை செலவு பண்ணுறாங்க, அப்படியே வந்து வாழ்கிறாங்க, அப்படியே லைஃப் முடிஞ்சிருது. ஆனால் அதில் ஒரு 10 பேர் மட்டும்தான் அந்த பணத்தை வச்சு கோடியை வந்து ரீச் பண்ணுறாங்க. அப்படி அவங்க எந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரேடிங். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங் அந்த மாதிரி கிடையாது. கால்ஸ் வாங்கி ட்ரேடு வந்து பண்ணுறது கிடையாது. நான் சொல்ல போகிறது வந்து ஸ்விங் ட்ரேடிங். நல்ல ஸ்டாக்கில் வந்து பணத்தை வந்து போடுறோம், கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ட்ரேடிங்கை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு பணத்தை வந்து போடுவீங்க. உங்களுடைய வேலை ஒரு பக்கம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கும், அதே நேரத்தில் நீங்கள் போட்ட பணமும் நல்லபடியாக மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு வேலைக்கு போகிறவங்க எப்படி ட்ரேடு வந்து பண்ணலாம், எப்படி ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறது. நான் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக ட்ரேடு வந்து பண்ணுறேன். 3.5 இயர்ஸாக சிங்கிள் ட்ரேடில் கூட ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து லாஸ் வந்து பண்ணது கிடையாது. அதில் ஒரு சின்ன ட்ரிக்கை வந்து நான் சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எப்போதுமே மார்க்கெட் மேலே வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு, நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது, நிறைய வீடியோஸ்லாம் வந்து இதை பற்றி வருது, அந்த டைமில் போயிட்டு என்ட்ரி வந்து கொடுக்காதீங்க. ஆனால் இந்த டைமில் தான் நிறைய பேர் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. அப்படி வந்து கொடுக்காதீங்க. மார்க்கெட் வந்து கீழே போகும் இல்லையா, அந்த ஸ்டாக்லாம் வந்து கீழே வந்து இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து என்ட்ரிக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு சின்ன ட்ரிக்கு என்ன அப்படின்னா, மார்க்கெட் இங்கிருந்து மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு இல்லையா. இப்போ இது ஒரு ப்ரீவியஸ் கை, இது ஒரு ப்ரீவியஸ் லோ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒரு ப்ரீவியஸ் லோ, இது ஒரு ப்ரீவியஸ் கை. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா இந்த லோவை விட இந்த லோ, அடுத்த லோ வந்து அதுக்கு கீழே மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் கையை விட இந்த ப்ரீவியஸ் லோ வந்து கீழே மட்டும்தான் இருக்கணும். அப்படி வந்து இருக்குதாங்க இந்த இடத்துல, எஸ் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஸ்விங்குக்கு அப்புறம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோவை விட அடுத்த ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே தான் இருக்கணும், ஆனால் அதுக்கு மேலே வந்து இருக்குது. இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஓகே ட்ரெண்டு வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ணலாம் இந்த மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கையை கனெக்ட் பண்ணணும் நீங்கள், சரிங்களா? ப்ரீவியஸ் லோவையும் கனெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி. இப்போது இங்கேருந்து மேலே போகிறாங்க, ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, கரெக்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் ரெண்டையும் பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போடும்போது 1:2 டார்கெட் வந்து போடும்போது நல்லபடியாக வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்கு. அதே மாதிரி இது ஒரு வாட்டி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இங்கே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக வந்து கீழே வந்திருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு, திரும்ப ஃபுல்லாக கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, அண்டு கீழே வந்திருக்குது, மேலே போயிருக்குது. இப்போ இங்கே வந்து பாருங்கள், இதே மாதிரி யூஸ் பண்ண முடியுமா ஸ்ட்ராட்டஜியை? ப்ரீவியஸ் கை, ப்ரீவியஸ் லோ, இதோட ப்ரீவியஸ் கை அண்ட் இதோட ப்ரீவியஸ் லோ, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ப்ரீவியஸ் கை, இங்கேயும் ஒரு ப்ரீவியஸ் லோ. இந்த ப்ரீவியஸ் கையை விட இது கீழே இருக்குது, இந்த ப்ரீவியஸ் லோவை விட இது கீழே இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. எந்த இடத்துல மாறுது அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் கையை விட இந்த ப்ரீவியஸ் கை கீழே தான் இருக்கணும், ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு அப்படிங்கிறனால கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஓகே என்ட்ரிக்கான வாய்ப்பு வந்து இந்த இடத்துல வந்து கிடச்சிருச்சு. இப்போ ட்ரெண்ட் லைன் வரையணும், இந்த இடத்துல ஈஸியாக ட்ரெண்ட் லைன் வந்து வரைகிறீங்க, வெயிட் பண்ணுறீங்க, பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஒன்று இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து இந்த ப்ரீவியஸ் லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி பார்க்கணும். திரும்ப மேலே வந்து வரும்போது இங்கே கூட என்ட்ரி வந்து கொடுக்கலாம். அப்படி என்ட்ரி வந்து கொடுத்துருந்தாலும் இங்கேருந்து மேலே போயிட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். இதே மாதிரி ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் கிடையாது, நிறைய ஸ்டாக்கில் வந்து இந்த மாதிரி நடக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்குள்ளே வந்திருக்கீங்கன்னா நான் சொல்கிறது வந்து புரியாமல் இருக்கலாம், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது வந்துடுங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்குது இல்லையா. எப்போ இந்த ப்ரீவியஸ் கையை விட அடுத்த ப்ரீவியஸ் கை மேலே போகுதோ அப்போவே ட்ரெண்டு வந்து முடிஞ்சிருங்க. அதை மட்டும் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வரைவோம். இங்கே வந்து பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் லோவை விட அடுத்த ப்ரீவியஸ் லோ கீழே தான் இருக்குது, ஆனால் இந்த ப்ரீவியஸ் லோவை விட அடுத்த ப்ரீவியஸ் லோ இங்கே வந்துருச்சு, மேலே வந்து வந்துருச்சு. அப்போது நம்ம ட்ரெண்டு வந்து மாறுது.
இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போகலாம். வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட் வந்து மேலே தான் போயிருக்கும். இதிலிருந்து தான் டபிள்யூ பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், கேண்டில் ஸ்டிக் எல்லாமே வந்து உருவாகுது. இப்போது இது ஒரே ஒரு சிம்பிளான விஷயந்தான். ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் இருக்கும், நிச்சயமாக டபிள்யூ பேட்டர்ன் இருக்கும். அதே இடத்துல நீங்கள் ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக மார்னிங் ஸ்டார் கேண்டில் வந்து இருக்கும். மார்னிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன அர்த்தங்க? மார்க்கெட் அங்கேருந்து மேலே வந்து போக போகுது, இதுதான் அர்த்தம் அந்த கேண்டிலுக்கு. மார்னிங் ஸ்டார் கேண்டில் அப்படிங்கிறது இது ரெட்டாக ஃபார்ம் ஆகும், நடுவில் ஒரு டோஜியோ இல்லை ஸ்பின்னிங் டாப்போ இந்த மாதிரி இருக்கும். அடுத்த கேண்டில் வந்து நல்ல ஒரு புல்லிஸாக வந்து இருக்கும். இதுதான் வந்து மார்னிங் ஸ்டார் கேண்டில். அந்த இடத்துல மந்த்லி டைம் ஃப்ரேமில் மார்னிங் ஸ்டாரும் ஃபார்ம் ஆகிருக்கு, டபிள்யூ பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்கள். நீங்கள் வேலைக்கு போய்கிட்டே இந்த மாதிரி ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஸ்டாக்கில் அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேடு பண்ணிவிட்டு ஒரு 3-4 மந்த் வெயிட் பண்ணி நல்லபடியாக ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாமல் இன்றைக்கி கற்றுக்கிட்டு நாளைக்கே போயிட்டு அப்ளை பண்ணிடாதீங்க. இது வேலைக்கு போகிறவங்களும் யூஸ் பண்ணலாம், வேலைக்கு போகாதவங்களும் யூஸ் பண்ணலாம். நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறேன். சின்ன ட்ரிக்கு தான். இதுக்கப்புறமும் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும், அட்வான்ஸான ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நான் இப்போ ஒரு கோர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். 2 கிளாஸ் வந்து எடுத்து முடிச்சுட்டேன். கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நான் லான்ச் பண்ணுறேன். அந்த கோர்ஸில் கூட ஜாயின் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக கற்றுக்கோங்க. கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நான் ட்ரேடிங்கை பற்றி ஒரு 3 புக்கு வந்து எழுதியிருக்கேன். ஒரு 1000 பக்கங்களுக்கு மேலே வந்து எழுதியிருக்கேன். ஆனால் எல்லாருமே வந்து புக்கு வந்து படிப்பாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி படிக்கிறது கிடையாது. அதுக்காகவே நம்ம கோர்ஸாக வந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துடலான்னு முயற்சி பண்ணி அது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க, இது ஒரு பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி ஸ்விங் ட்ரேடிங்க்கு. இது நீங்கள் பயன்படுத்த முடியும். இது ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் ஒர்க் ஆகும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் 1 ஹவர் 5 மினிட்லேயும் ஒர்க் ஆகும். ஆனால் எடுத்த உடனே போய்ட்டு அப்ளை பண்ணக்கூடாது. அதில் நிறைய ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும், பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணணும். ஆப்ஷன் பையிங்கில் அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 வாட்டி கூட இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அதில் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். அதனால் நான் வந்து அதில் அப்ளை பண்ணுறது கிடையாது. நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி கொடுப்பீங்க. ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து போடணும் இல்லையா? அதுக்கு ஜிடிடி ஆர்டர் வந்து பயன்படுத்துங்க. நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். எப்படிலாம் ஜிடிடி ஆர்டர் வந்து போடணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துருப்பேன். நான் ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன், செக் பண்ணி வந்து பாருங்கள். ஓகே, அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க நஷ்டம் இல்லாமல் ட்ரேடு பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா சில ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க. ஃபஸ்ட்டு ரூல், இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, எல்லாமே ஓகே, பிரேக் அவுட் நடக்குது, என்ட்ரி கொடுக்குறீங்க, எல்லாமே ஓகே. ஒரு 5 லேக் இருக்குது அப்படின்னா எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஒரு ஸ்டாக்கில் மட்டும் நீங்கள் போடக்கூடாது. அப்படி போடுறீங்க அப்படின்னா அது ஆபத்தில் முடியும், நிச்சயமாக ஆபத்தில் வந்து முடியும். உங்களால் கம்ப்ளீட்டாக அந்த ட்ரேடை வந்து பண்ணி முடிக்க முடியாது. நல்லா மேலே வந்து போதுனாலுமே ஓகே ஒரு 50,000 வந்துருச்சு, 1 லேக் வந்துருச்சு, அது 3 லேக் வரும். இங்கேருந்து வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3 லேக் 4 லேக் கூட கிடச்சிருக்கும். ஆனால் ஒரு 1 லேக்லேயே ட்ரேடை வந்து எக்ஸிட் கொடுத்துருவீங்க ஒரு ஸ்டாக்கில் மட்டும் பணத்தை வந்து போடுறதுனால. இன்கேஸ் மார்க்கெட்டில் ஒரு பேட் நியூஸ் வருது, அப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிடுது. நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் மட்டும் பணத்தை வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அது லாஸ் தான். மல்டிபிள் ஸ்டாக்கில் பணத்தை வந்து பிரித்து போடுங்க. 5 லேக் இருந்தாலும் ஒரு 3 ஸ்டாக்கில் இருந்து 4 ஸ்டாக்கு வரைக்கும் பணத்தை வந்து பிரித்து வந்து போடுங்க. அது எப்போவுமே சேஃபாக வந்து இருக்கும். பங்குச்சந்தையில் நல்லா பணம் சம்பாதிக்கிறவங்க ஒன்றை நம்பி மட்டுமே இருக்கிறது கிடையாது. இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கே அவங்க பண்ணாலுமே ஒன்றில் மட்டும் என்ட்ரி கொடுக்கறது கிடையாது, சி அண்டு பியில் சேர்ந்து தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக்கில் வந்து பணத்தை வந்து போட்டாலும் நல்லா பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி கொடுத்தாலும் ஒன்றில் மட்டுமே பணத்தை வந்து போடக்கூடாது. இது ஃபஸ்ட்டு ரூல். சரிங்களா? செகண்ட் ரூல், நீங்கள் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தீங்க இல்லையா, ஸ்டாப் லாஸ் போட்டிங்க இல்லையா, டார்கெட் போட்டிங்க இல்லையா, அதுக்கு 2க்கும் நடுவில் மார்க்கெட் என்ன நடந்தாலும் சரி, இங்கேருந்து சைடுவேஸில் போனாலும் சரி, இல்லை டவுன் ட்ரெண்டில் வந்தாலும் சரி, இல்லை மேலே போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறக்கூடாது. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க. கீழே வந்து செல் பண்ணுறது, திரும்ப பை பண்ணுறது, இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப மேலே வருதுன்னா டக்குனு ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஃபுல்லாக வந்து விட மாட்டாங்க, பயம் வந்துடும் அவங்களுக்கு. நீங்கள் என்ன ஸ்டாப் லாஸ் போடுறீங்களோ அது ஹிட்டார வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்ன டார்கெட் போடுறீங்களோ அது ஹிட்டார வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்படி ட்ரேடு பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருக்கீங்க. இல்லைனா பாதிலே வந்து விட்ட மாதிரி தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா வந்து மேலே வந்து போய்கிட்டு இருக்கும்,
பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இப்படி இன்கம்ப்ளீட்டாக ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. ஒரு ட்ரேடு வந்து பண்ணாலும் அதை கம்ப்ளீட்டாக வந்து பண்ண பாருங்கள், சரிங்களா? அது தேர்டு, இது ஒரு நல்ல ஒரு ட்ரிக்கு தான், நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இதை யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணிடலாம் தான், ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணிடலாம் தான். ஆனால் இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, பொறுமை அண்டு டிசிப்ளின். அது உங்களுக்கு நிச்சயமாக தேவை. இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டீங்க, இங்கே வரைக்கும் வெயிட் பண்ண போகிறது யாருங்க? நம்ம தான் வந்து வெயிட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு என்னங்க தேவை? டிசிப்ளின் தேவை, பொறுமை தேவை. ஒரு ட்ரேடில் என்ட்ரி கொடுக்கும் போதே முடிவு பண்ணிக்கோங்க, நான் இந்த ட்ரேடை வந்து டிசிப்ளினாக பொறுமையாக முடிச்சு காட்ட போகிறேன், பொறுமையை வந்து இழக்க மாட்டேன், இந்த மாதிரி வந்து முடிவு பண்ணிக்கோங்க. பங்குச்சந்தையில் எல்லாராலையுமே ப்ராஃபிட் வந்து பண்ணிட முடியுங்க. ஆனால் எல்லாருமே அந்த பொறுமையாக டிசிப்ளினாக ட்ரேடை வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது மட்டும்தான் பண்ணுறது கிடையாது. ட்ரேடிங் கூட வந்து கற்றுக்குறாங்க, ட்ரேடை வந்து பண்ணுறாங்க டைம் செலவு பண்ணி. ஆனால் அந்த பொறுமையாக டிசிப்ளினாக இருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து இருக்கிறது கிடையாது. அது எப்போவுமே உங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நிறைய ஸ்ட்ராட்டஜிகள் இருக்குது, அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன். நீங்கள் வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராப்பராக என்ட்ரி கொடுத்து இன்னும் கொஞ்சம் ட்ரேடிங் பற்றி நல்லபடியாக வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பணத்தை வந்து போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.